ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஸ்பேக் லவோட டைரக்டர் தருண். ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் வந்தோம். இந்த கதை வந்து ஒரு முழுக்க முழுக்க உண்மையான கதை, கற்பனையால யோசிச்சு எழுதுற கதைலாம் இல்ல. ஸ்டோரியோட கேரக்டர் எல்லாமே ரியலிஸ்டிக்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையில ஒரு ஃப்ரெண்டு உங்க லைஃப்ல இருந்தான்னா அவனை டேக் பண்ணிட்டு போங்க. வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்பதான் நாங்க போற நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஷேர் பண்ணிடுங்க. பாய். சின்ன வயசுல பிரகாஷோட ஃபேமிலியும் தசியோட ஃபேமிலியும் பிளான் போட்டு ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. ட்ரிப்புக்கு போகும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த கார் ஆக்சிடென்ட்ல பிரகாஷோட அப்பாவும் தசினோட அப்பா அம்மாவும் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தசின் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பிரகாஷோட அம்மா தான் தசினை தத்தெடுத்து இன்னொரு குழந்தை மாரி அவனை வளர்க்குறாங்க. சின்ன வயசுல இருந்து அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க தான் செய்யறாங்க. அந்த டைம்ல இருந்து பிரகாஷும் தசினும் உண்மையான உயிரான நண்பர்கள். அப்பதுல இருந்து தசினி இல்லாம பிரகாஷ் இருக்க மாட்டான், பிரகாஷ் இல்லாம தசினி இருக்க மாட்டான். இவங்க ரெண்டு பேரும் எங்க யாராலையும் பிரிக்க முடியாது. அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த கதை. வாங்க எல்லாரும் கதையை பார்ப்போம். அப்புறம் மச்சான் பார்த்து போயிட்டு வானா சரியா? கொரோனா நிறைய இடத்துல பரவுது. கண்டத்துல சாப்பிடாத, கண்டவங்க கொடுத்தாலும் வாங்காத சரியா? ரூம்லேயே சாப்பிடணும்னு நினச்சா ரூம்லேயே செஞ்சு சாப்பிடு உன் கையால். ஏன்னா எவனோ கொடுக்கறது தான் பரவுது கொரோனாவே சரியா? அப்புறம் அந்த உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துரு. உன் சோம்பேறித்தனத்தால வீட்டிலே இருக்காதனா? உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்கு. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். டெய்லி சாப்பிட்றத வீட்டில் ரூம்லேயே செஞ்சு சாப்பிட்ரு. ஏன்னா மற்றவங்க நம்ப முடியாது. சர்ரா மச்சான், தண்ணி தாகமா இருக்கு, போய் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வாயா. மச்சான் ட்ரெயின் எப்படா? 2 மணிக்குடா. ஒரு நிமிஷம் இரு. மணி 2டா. ட்ரெயின் வந்துச்சு, நான் கிளம்பண்டா. டேய் இதாடா வாட்டர் பாட்டிலு, வாங்கிட்டு போடா. பார்த்து மச்சான், பத்திரமா போயிட்டு வாடா. ஹலோ பிரகாஷ், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி காலேஜ்ல
சீட்டு கிடைச்சிருச்சுடா. ரசீன் கிட்ட சொல்லுடா, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டேன்டா 2 பேருக்கும். அடுத்த வாரம் காலேஜ் ஓபன் பண்றாங்க, நீங்க ரெடி ஆயிக்கங்கடா. இன்னைக்கும் நாளைக்கும் ஆபீஸ் இருக்குடா, நான் வீட்டுக்கு வர முடியாது. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, ரசீன் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போயிட்டு வந்துருங்கடா. காசு நான் ஜிபே பண்றேன், ரசீன் வந்ததும் மெசேஜ் பண்ணு. ஆபீஸ்ல வேலை இருக்குது, கால் பண்ணாதீங்க. ஓகேம்மா, இதுக்கப்புறம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தர்ஷின் வந்தானா டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் எமர்ஜென்சியாக இருந்தால் கூட டெக்ஸ்ட் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி படிக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல பையனாகவே இருக்கிறேம்மா. சரிடா, ஓகே பாய். சரி, ஓகேம்மா, பாய். மச்சான், நான் காம்படிஷன் நடக்கிற இடத்தாண்ட வந்துட்டேன்டா. நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போயிடுவேன், அப்புறம் ஃபோன் எடுக்காது. நான் என்னன்னு பார்த்துட்டு நான் எப்படின்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன், சரியாடா? மச்சான், எங்கடா ஆகுற? நம்ம ஸ்கூல் பின்னாடி கிரவுண்ட் இருக்குல்ல, பிளே கிரவுண்ட், அங்கே வாயேன். நான் காம்படிஷன் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். இங்கே வா, நான் உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டிய வேலை இருக்குது, சரியா? கொஞ்சம் நீ எப்படி சீக்கிரமா வாடா, பேசலாம். அதான் மச்சான், அதை வந்துட்டேன்டா, 10 நிமிஷத்துல வந்துடுவேன்டா. சரி, அதை வந்துடுறேன், வீடா. சரிடா மச்சான், என்ன சோகமா இருக்க? காம்படிஷன்ல செலக்ட் ஆகலையா என்ன? இல்ல ஆள் கூட சண்டையா? சொல்றா, அப்புறம் என்ன பிரச்சனை சொல்லு. இல்லை மச்சான், காலேஜ் வேறு ஓப்பன் பண்ண போகிறாங்க. எனக்கு ஃபீஸ் கூட கட்டலை. அதான் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அதான் யோசிச்சுன்னுக்குறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் எப்படின்ட்டு தெரில. ஏய், இதெல்லாம் ஒரு காரணமாடாடி. மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்கேயாவது உனக்கு தெரிஞ்சா பார்ட் டைம் எங்கே இருந்தால் சொல்கிறியா? ஏன்டா உனக்கு இந்த வேலை வேணும்? அப்போ தானே மச்சான், அங்கே வேலைக்கு போனால் தானே நமக்கு காசு இருக்கும். அப்போ தான் காலேஜ் சேர முடியும். காலேஜ் சேரலைன்னா லைஃப் இருக்காதுல்ல, அதனால. சார்ரா மச்சான், உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ காம்படிஷன் போயிருந்த பத்தியா? அப்ப அம்மா கால் பண்ணி சொன்னாங்கடா, உனக்கு எனக்கும் சேர்த்து அட்மிஷன் போட்டாங்கன்னு. நீ ஆசைப்பட்ட காலேஜ்லயே ஃபீஸு கட்டிட்டாங்கடா, அதை சொல்ல மறந்துடா உங்ககிட்ட. ஏன்டா இப்ப போனோம்? இருடா, அம்மா கால் பண்றேன். காலேஜ் கன்ஃபார்ம் ஆகுது, நீயே கேட்டு. ஆமாண்டா, என்னாச்சு? மா, ரசின் வந்து பார்ட் டைம் ஜாப் கேக்குறாமா. எதுக்கு? அதாவது ஆசைப்பட்ட காலேஜ் படிக்க ஃபீஸ் கட்டணும்ல, அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு பார்ட் டைம் ஜாப் கேக்குறாமா. டேய், போன தசின் கிட்ட கூட. டேய் லூசு தசின், இத்தனை வருஷமா நான் தானடா உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், இனிமேல நான் தானடா கட்ட போறேன். நீ என்ன ஆசைப்படுறியோ படியேண்டா, நான் ஃபீஸ் கட்டுறேன். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுடா, நான் செய்யறேன். நீ என் குடும்பத்துல ஒரு புள்ளடா. இதுக்கப்புறம் நீ பார்ட் டைம் வேலை ஏதாச்சும் கேட்டேன்னா உத வாங்குவடா. ஆமா, நாங்கள் நாளைக்கு ஷாப்பிங் போய்க்கிறோமா. இப்போ இந்த தர்ஷினே வந்தான், இன்னும் அங்கே பார்க்லேயே தான் இருக்கிறோமா. நாங்கள் நாளைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிக்கிறோமா. ஆமா, இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறோம். பாய். ஓகேடா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குங்கடா. ஓகே பாய். சரிம்மா. மச்சான், ஆடா ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். இப்போ என் ஆள் அங்கே என்னை பார்க்க வரேன்னு சொன்னாடா, அதனால தான் நான் வாசிக்கிறோம். சரி வா போலாம், நான் பண்ணி தொலையுது. 5 minutes later.